ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். 2026ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன் மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரை மே 14 முதல் யோகக்காரனான சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கு மாறுவதால் அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள், வேலைப்பளு அதிகரிக்கும். கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம், பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கான நல்ல செய்திகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் எதிரிகளை, போட்டியாளர்களை உங்கள் புத்திசாலித்தனத்தால் திறன்பட வீழ்த்துவீர்கள். வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொடர்புகள் மூலம் நல்ல லாபமும், புதிய முதலீடுகள் மூலம் வாய்ப்புகள் உண்டாகும். பணவரவை பொறுத்தவரை தனஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் பணவரவு மிகச் சிறப்பாக திருப்திகரமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பழைய நிலுவைத் தொகைகள் மற்றும் கடன்கள் வசூலாகும். மே 11 அன்று செவ்வாய் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெறுவதால் புதிய வீடு, வாகனம் அல்லது சொத்து வாங்கும் யோகம் உண்டாகும். வருமானம் அதிகரித்தாலும் அதற்கேற்ற சுப மற்றும் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வீண் செலவை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை பேச்சில் நிதானம் வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடன், குறிப்பாக தாயாருடன் சிறு சிறு வாக்குவாதங்கள் வர வாய்ப்புள்ளது. அமைதியை கடைபிடிப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல் நலத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியில் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் பிற்பகுதியில் நரம்பு மற்றும் வயிறு சார்ந்த சிறு உபாதைகள் ஏற்படலாம் என்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மாணவர்களுக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் புதன் சேர்க்கை ஏற்படுவதால் மாணவர்கள் படைப்பாற்றலும் கூர்மையான சிந்தனை திறனும் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு மேலும் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஓம் நம சிவாய அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இது உங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.